அனைவருக்கும் கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம இந்த மாவலி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். போன வருஷம் இந்த வீடியோ போட்டது நான் எல்லோரும் கேட்டிருந்தீங்க, இது எப்படி பண்ணீங்க அப்படின்ட்டு. அதனால தான் இந்த வருஷம் இந்த வீடியோ பதிவிடலான்னு. எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஆண் பனை மரத்தில் பார்த்திங்கன்னா இந்த பூ இருக்கும். இது நல்லா காஞ்ச பூவை எடுத்து தான் நம்ம பண்ண முடியும். எடுத்துகிட்டு ஒரு 1.5 அடி பள்ளம் தோண்டிட்டு அந்த பள்ளத்தில் நெருப்பு வச்சு இந்த பூவை எல்லாம் நல்லா எரிக்கணுங்க. இந்த மாதிரி நெகன்னு எரித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா நெகன்னு எரியணும். இந்த நல்ல நெருப்பாக வந்ததுக்கப்புறம் இதை நம்ம அதை அப்படியே மூடிடணும். இந்த பனை மரத்துலேருந்து ஓலையை வெட்டி இதை மூடலாம். நம்ம வீட்டில் உடஞ்ச பானை ஒன்று இருந்தது, எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுனால இதை வச்சு மூடிட்டேங்க. இது மூடும் போது பார்த்திங்கன்னா உள்ளே இருந்து வெளியில் அந்த புகை வராத மாதிரியும் வெளியில் இருந்து காற்று உள்ளே போகாத மாதிரியும் நம்ம மூடணும். அப்படி மூடினா தான் அந்த உள்ளே இருக்கிற அந்த பூவோட நெருப்பு அது சாம்பலாக ஆகாமல் அப்படியே இருக்கும். அப்படி உள்ளே இருந்து அந்த புகை வரது பார்த்திங்களா, அந்த மாதிரி புகை வந்துச்சுன்னா அந்த நெருப்புலாம் சாம்பல் மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி சாம்பல் மாதிரி ஆகாததுக்கு தான் நம்ம இந்த மாதிரி மூடுறது. இப்போ இந்த மாதிரி மூடி வச்சது அடுத்த நாள் காலையில் நம்ம எடுத்தோம்னா, அடுத்த நாள் காலையில் எடுக்கும்போது அந்த பூலாம் இப்படி தாங்க இருக்கும். நெருப்பாக இல்லாமல் இந்த மாதிரி அணைஞ்சிட்டு சாம்பலாகவும் ஆகாமல் இந்த மாதிரி கட்டையாக அந்த பூ எப்படி இருந்ததோ அப்படியே எரிஞ்ச நிலையிலையும் அப்படியே இருக்கும். இதை நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் உதிரி ஆக்கணும். நசுக்கி இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம நசுக்கி உதிரி ஆக்கிட்டு எல்லாத்தையுமே இந்த மாதிரி நீங்கள் கல் வச்சு பண்ணிக்கலாம். வீட்டில் ஏதாவது உரல் இருக்கும், அதை வச்சு நசுக்கி உருட்டிக்கலாம். அது மாதிரி பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட அது இல்லை, அதனால் சும்மா கையிலே உதிர்த்து எடுத்துட்டேன். கையில் எடுத்தாலே ஈஸியாக தான் இருக்கும். எரிஞ்சது தானே, நல்லா உதிர்ந்து கீழே கொட்டிடும். அப்புறம் வீட்டில் இருந்தது இந்த மாதிரி ஒரு கம்பி இருந்தது, சரி ஒயிட்டாக இருந்தது. அதை வச்சு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தூள் ஆக்கியாச்சு. ரொம்பவும் தூள் மாவு ஆக்கிடாதீங்க. நெருப்பு கொட்டும் போது கொஞ்சம் பெருசாக ரொம்ப மாவு ஆக்கிட்டாலும் நல்லா இருக்காது. கொஞ்சம் திரியாக அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அப்புறம் இந்த மாதிரி ஒரு துணி, காட்டன் துணி கிழித்து நம்ம உதிரியாக்கின மருந்தெல்லாம் இதில் கொட்டி 2 பக்கமும் துணியை மடித்து இங்கே செய்கிறோம். அதே போல் இந்த பக்கமும் மடித்து டைட்டாக, லூஸே இல்லாமல் டைட்டாக ரோல் பண்ணி நம்ம சுற்றிக்கணும். ஏன்னா லூஸாக இருந்துச்சுன்னா நம்ம வேகத்தில் சுற்றும் போது மருந்து மொத்தமாக கீழே கொட்டிடும். அந்தமாரி கீழே கொட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி டைட்டாக நீங்கள் ரோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். லூஸ் ஆகிட்டே இருக்கும். நம்மளால் முடிஞ்ச வரலும் நீங்கள் டைட்டாக சுற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த மாதிரி நல்லா டைட்டாக ரோல் பண்ணி சுற்றிக்கிட்டு நம்ம கிழிச்ச இதே துணியிலே ஒரு பக்கம் துணியை கிழிச்சிட்டு இதை அப்படியே கட்டிக்கலாம். இந்த மாதிரி 3 கட்டியை வச்சு. இது பனை மரத்தில் இருந்து விட்ட அந்த ஓலையோட பட்டை தான் இது. இந்த மாதிரி பல்லு மாரி ஏன் பண்ணியிருக்கேன்னா, நம்ம அந்த செஞ்ச மருந்தை உள்ளே வச்சு கம்பி வச்சு கட்டுவோம். அது நம்ம சுற்றும் போது உருவிக்கிட்டு ஓடாமல் அந்த மாதிரி விபத்தெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பல்லு. நம்ம தைரியமாக கொஞ்சம் சுற்றலாம். இல்லைனா நழுவிக்கிட்டே போவோம், உருவிக்கிட்டு போய் வேறு எங்கன்னா போய்ட்டு யார் மேலாம் அடிச்சிடும். அந்த மாதிரி விபத்தை தவிர்க்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பல்லு மாதிரி செஞ்சு இந்த கம்பி வச்சு கட்டிடணும். நமக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும், தைரியமாக இருக்கலாம். இந்த மாதிரி வச்சு டைட்டாக கட்டிட்டு முடிஞ்சுதுங்க. இப்போ நம்ம ஒரு மாவலி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதை மாதிரி அது 2த்தையும் கட்டிப்போம். இன்னும் 2 மட்டை எடுத்து வச்சுருக்கேன். இதை மாதிரி அது 2த்தையும் கட்டியாச்சு. என் பையனை பாருங்கள் எவ்வளோ ஹீரோயிசம் காட்டுனுக்கிறாரு. மாவலி சுற்றுறதுக்கு ரெடியாக. அவர்கிட்ட கொடுத்து ஒரு ட்ரையல் பார்த்துருவோம். இப்படி தாங்க மாவலி செய்யணும். போன வருஷம் கேட்டதுனால என்னால் முடிஞ்ச ஒரு வீடியோ பதிவிட்டேன். அனைவருக்கும் கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் மாவலி சுற்றுங்க.